வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டம்ஸ் ரிலேட்டடான சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா பைலிங்குவலாக தான் இருக்க போகுது. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A man earns ₹20 on the first day and spends ₹15 on the next day. He again earns ₹20 on the third day and spends ₹15 on the fourth day. If he continues to save like this, how soon will he have ₹60 in hand? So வீடியோ பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷனை பாருங்க. ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு வேலைக்கு போகிறாரு. அவர்கிட்ட முதல் நாளில் பார்த்தோம்னா ₹20 சம்பாரித்து கையில் வச்சுருக்காரு. அதுவே ரெண்டாவது நாளில் அந்த ₹20 ₹15 அவர் செலவு பண்ணிடுறாரு. அதே மாதிரி தான் மூணாவது நாள்லையும் ₹20 சம்பாதிக்கிறாரு. நாலாவது நாளில் இருக்கிறதுல ₹15 செலவு பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக போகுது. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவர் கையில் ₹60 அப்படிங்கிறது எப்போ எந்த நாளில் அவர் கையில் ₹60 இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ 2 நாள் முடிவில் அவர் கையில், ஸோ செகண்ட் டேவோட எண்டில் அவர் கையில் பார்த்தோம்னா ₹5 இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம பார்த்தோம்னா இன்டூ 8 பண்ணிக்கலாம். 8 பண்ணோம்னா 16th டேங்களா. ஸோ 16th டேயில் அவர் கையில் ₹40 இருக்குது. ஓகே, அதாவது ரெண்டாவது நாளோட முடிவில் ₹5, நாலாவது நாளோட முடிவில் ₹10. ஸோ அதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதை இன்டூ 8ன்னு அப்படியே இன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணும்போது எனக்கு 16வது நாளோட முடிவில் அவர் கையில் ₹40 இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு ₹60 அப்படிங்கிறது அவர் கையில் எப்போ இருக்குன்னு தான் தெரியணும். அப்போ 17th டே வேலைக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ₹20 சம்பாரிச்சிருப்பார். அப்போ 17th டேவோட முடிவில் அவர் கையில் ₹60 இருக்குது. என்னோட ஆன்சர் அந்த ஆள் கையில் 17வது நாளில் ₹60 இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து, ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். இது இந்த அல்டர்னேட் டேஸ் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது தான். இது நீங்கள் நம்பர் சிஸ்டம் தான். ஓகேங்களா, டைம் அண்ட் ஒர்க்லலாம் கன்சிடர் பண்ணாதீங்க. கைண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஒர்க், பட் மோஸ்ட்லி நம்பர் சிஸ்டம். In a family, the father took 1/4 of the cake and he had 3 times as much as each the other members had, and find the total number of family members. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், எனி செலிப்ரேஷன், அங்கே கேக் கட் பண்ணுறாங்க. அந்த கேக் கட் பண்ணுறதுல பார்த்தோம்னா 1/4 பங்கு வந்து ஃபாதருக்கே போகுது. அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 3/4 அப்படிங்கிற பங்கு தான் மெம்பர்ஸ், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ்க்கு எல்லாமே போகுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த 3/4 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் எவ்வளோ ஷேர் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த வேல்யூ பார்த்தோம்னா இதையும் இந்த ஃபாதரோட 1/4 நம்ம கம்பேர் பண்ணும்போது 3 times அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், he had 3 times as much as each the other family members. ஸோ அப்போ அந்த 3/4 பிரித்து கொடுக்கறத கம்பேர் பண்ணும்போது ஃபாதர் 3 மடங்கு அதிகமாக ஷேராக பிரிச்சுக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. இதில் அன்னோன் ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த 3/4 பிரித்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்கள எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து அன்னோன். அன்னோன் ஃபேமிலி மெம்பர்னு பார்த்தோம்னா ஃபாதர். ஸோ அப்போ x+1 அப்படிங்கிறது டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ். கிளியர்? ஸோ x+1 அப்படிங்கிறது டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ். இதில் ஃபாதரோட ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா 1/4. அண்ட் தென் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய ஷேர், ஸோ ஈச் அதர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர். ஸோ மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3/4 பங்கில் தான் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அண்ட்
இந்த கேக்கோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இங்கே எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் ஏன் வருது நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த அன்னோன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த அன்னோன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பார்ட் பார்த்தோம்னா 3/4. அது எத்தனை பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் எக்ஸ், ஓகேங்களா. ஸோ இதை தானே பிரித்து கொடுக்குறாங்க, இந்த 3/4 ஆஃப் த கேக் தானே பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ 3/4 இன்ட்டு 1/xங்களா, அப்போ 3/4x. கிளியர். ஸோ இதுதான் ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் கொடுக்கக்கூடிய கணக்கு. இப்போ பார்த்தோம்னா பேக் டு கொஷின், 3 times as much as other family members அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மடங்கு 3 times 3/4x ஈக்குவல் டு யாருக்கு 1/4. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 4 கேன்சல் ஆகுது. அண்ட் தென் எக்ஸ் ஈக்குவல் டு 9 வரும். அண்ட் தென் டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10. ஸோ மொத்தமாக அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த ஸ்டெப் மட்டும் புரிஞ்சால் போதும், ஓகேங்களா. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1/4 ஃபாதரோட ஷேர், ரிமைனிங் இருக்கக்கூடிய 3/4 பகுதியில் தான் வந்து நமக்கு எத்தனை பேருன்னு தெரியாதுன்னு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அன்னோன் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க எக்ஸ். ஸோ அதை நம்ம எக்ஸ் இருக்க டினாமினேட்டரை மேலே கொண்டு வரோம் 1/x அண்ட் 3/4x மாறுது. அண்ட் தென் ஃபாதரோட ஷேரை காட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொருத்தரோட ஷேரை காட்டிலும் ஃபாதரோட ஷேருங்கிறது வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஷனில் கொடுத்தாங்க. அதை அப்படியே சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்பும் வந்து சில நேரம் அதிகமாக கேட்குறாங்க நம்பர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நம்பர் சிஸ்டமில் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுக்க முடியும். மற்ற இதிலலாம் வந்து ஸ்டேட்மெண்ட் வித் ஃபார்முலாவோட வரும், பட் இதில் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட்டாகவே டேரெக்டாக கேள்வி வரும். இப்போ ரெசிப்ரோக்கல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 2 இருக்குது, 2ங்கிற வேல்யூ இருக்குது. 2ஓட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா 1/2. ஸோ அப்போ 1/2ஓட வேல்யூ பார்த்தோம்னா 0.5. அந்த மாதிரி தான் எக்ஸோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது வந்து 1/x. 1/xோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது எக்ஸ். 1ஓட ரெசிப்ரோக்கல் 1/1. இதோட ஆன்சர் 1ன்னு வரும். -1ஓட ரெசிப்ரோக்கல் 1/-1 ஈக்குவல் டு -1 ஆன்சர் வரும். அண்ட் நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0 அப்படின்னு பார்த்தோம்னா 1/0. ஸோ இந்த 1/0 அப்படிங்கிறது வந்து நாட் டிஃபைன். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0 அப்படிங்கிறது வந்து நாட் டிஃபைன், ஓகேங்களா. அடுத்து, இஃப் த சம் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் எக்ஸ், then the largest of those integer is x plus 10/5, x plus 15/5, x plus 5/4, x plus 4/4. so x plus இது whole bracket, அதாவது x plus 10/5, ஓகேங்களா. ஸோ கொஷனில் பார்த்தோம்னா sum of 5 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய இன்டீஜர் வேல்யூ. இன்டீஜர்னா 1, 2, 3, 4 இதுதான் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ், ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதில் சம் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸோட வேல்யூவா எக்ஸ் அப்படின்னு கேபிட்டல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 நம்பரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 1, x plus 2, x plus 3, x plus 4. ஸோ 5 நம்பர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். 5 நம்பரோட சம் அப்படின்னு பார்த்தோம்னா 5x plus 10 ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது. சம் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் இஸ் எக்ஸ். அடுத்ததா
எனக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் ஆஃப் தோஸ் இன்டீஜர்ஸ். ஸோ லார்ஜஸ்ட் ஆஃப் தோஸ் இன்டீஜர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இதில் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 தான் வந்து லார்ஜஸ்ட். அண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் வேல்யூ. ஸோ எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 4ஓட வேல்யூ தெரியணும். ஓகேங்களா. இந்த ஃபார்மில் இருந்து நான் எக்ஸை மட்டும் பிரித்து எடுத்தேன்னா, ஸோ இந்த எக்ஸ் மட்டும் தெரியும்னா கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 10/5ங்களா, கரெக்டா. ஸோ இது அப்படியே ஸ்மால் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 10/5 ப்ளஸ் 4, எக்ஸ் மைனஸ் 10 ப்ளஸ் 20/5. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10/5. என்னோட ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 10/5. ஓகேங்களா. நெக்ஸ்ட், 4/7 of the pole is inside the earth. When 1/3 of it is pulled out, 280 cm of the pole is still in the earth. Find the length of the pole. ஸோ ஒரு பெரிய கம்பம் இருக்கு. ஓகேங்களா. இது ஒரு பெரிய கம்பம். இந்த கம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து பூமியில் வந்து நல்லா தோண்டி ஆழமாக வைக்கிறாங்க. ஸோ இந்த கம்பம் போல் வந்து எரெக்டாக நிற்கணும் இல்லைங்களா, அதுக்காக. அதிலிருந்து ஸோ இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதிலிருந்து 1/3 ஆஃப் த பகுதியை வந்து வெளியே எடுக்கிறாங்க. 1/3 ஆஃப் த பார்ட் இஸ் புல்ட் அவுட். ஓகேங்களா. 1/3 ஆஃப் எக்ஸ் வந்து வெளியே எடுத்துடுறாங்க. ரிமைனிங் பார்த்தோம்னா 2/3 ஆஃப் எக்ஸ் வந்து நிலத்தில் தான் இருக்குது. அதாவது இந்த பார்ட் வச்சுக்கோங்களேன், இது வந்து 1/3, இது வந்து 2/3 வச்சுக்கலாம். இந்த பார்ட்டை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இந்த பார்ட் 2/3 அப்படிங்கிற பார்ட் வந்து உள்ளேயே இருக்குது. அதோட லெவல், அதோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 280 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 280ங்களா. ஓகே. அப்போ 280 வந்துருச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 280 இன்டூ 3/2. எக்ஸோட வேல்யூ 140 இன்டூ 3. ஸோ 14 இன்டூ 3 அப்படிங்கிறது வந்து 420. ஸோ 14 இன்டூ 3 42 0. ஸோ இந்த பகுதி, அதாவது நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு அதாவது நம்ம ரிவர்ஸில் தான் இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த பார்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பூமிக்குள்ளே இருந்த பகுதி வந்து 420 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஷனில் பார்த்தோம்னா 4/7 ஆஃப் த போல் இஸ் இன்சைட் த எர்த். இந்த எக்ஸ்க்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து 3/7 பகுதி தான். அதுவே எர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம்னா 4/7 பகுதி வந்து உள்ளே இருக்குது. 4/7 ஆஃப் த போல் இஸ் இன்சைட் த எர்த். அந்த 4/7 வேல்யூ தான் நம்ம 420 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4/7 ஆஃப் 420 அண்ட் எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 420 இன்டூ 7/4. ஸோ 105 வருங்களா, 4 டிவைட் பண்ணா. அண்ட் 35/7. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா இப்போ இதை டோட்டல் போல்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூமிக்கு அடியில் இருந்த போலோட லென்த்தை பார்த்தோம். அடுத்ததாக வந்து டோட்டலாக இந்த போலோட லென்த் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து ஆன்சர் பார்த்தோம்னா 735 சென்டிமீட்டர். அடுத்து, வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் த ப்ராடக்ட் 127 பவர் 180 இன்டூ 149 பவர் 170? ஸோ ஈஸியான கொஷனும் கூட யூனிட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. 127 பவர் 180 இன்டூ 149 பவர் 170. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம யூனிட் பிளேஸை மட்டும் எடுத்துக்கலாம். 7 பவர் 180 இன்டூ 9 பவர் 170. ஸோ இப்போ 7 பவர் 1 அப்படின்னு பார்க்கும்போது 7 பவர் 2 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 9 and 7 பவர் 3 is 3 and 7 பவர் 4 is 1. ஸோ யூனிட் பிளேஸ் மட்டும். ஓகேங்களா.
அண்ட் 9 power 1 அப்படிங்கிறது 9 and 9 power 2 அப்படிங்கிறது 81 வரும் அண்ட் 1. ஸோ 9 power 3 அப்படிங்கிறது பார்த்தோம்னாலும் சேம் 9 தான். ஸோ இப்போ 9 பவர் அப்படிங்கிறது ஈவனாக வந்துருச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, இந்த இடத்துல 1 தான் வரப்போகுது. அண்ட் 7 power 180 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 180/4 போகலாம். ஸோ நான் 4 பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிவிசிபிள். அப்போ 7 power 4 1 வருது. ஸோ இங்கே 1 into 1 அப்படிங்கிறது 1 and 1 தான் என்னோட யூனிட் டிஜிட். கிளியர்? ஓகேங்களா. The difference between two numbers is 642. If the larger number when divided by the smaller one gives 8 as quotient and a remainder of 19, what will be that number? ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா லார்ஜர் நம்பர் ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு நம்பருக்குமான ஏதாவது வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸை வந்து நம்ம லார்ஜர் நம்பர் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம் அண்ட் ஒய்யை வந்து ஸ்மாலர் நம்பர்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா 642. அப்போ லார்ஜர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ஈக்குவல் டு 642. இது என்னோட ஃபஸ்ட்டு கிடைச்சது. ரெண்டாவது பார்த்தோம்னா if the larger number when divided by the smaller number, larger number smaller number மூலமா டிவைட் பண்றாங்க by 8. ஓகேங்களா. 8 அப்படி போடும்போது எனக்கு கோஷன்ட்டா 8 கிடைக்குது அண்ட் ரிமைண்டரா 19 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கோஷன்ட் அப்படின்னு வரும்போது அது இந்த ஸ்மாலர் நம்பர் அதாவது ஒய்யோட இன்டூ வேல்யூ. ஸோ 8 into y plus 19 remainder value. ஒரு சிலருக்கு இந்த ஸ்டெப் புரியாம கூட இருக்கலாம். ஓகேங்களா. பார்த்தோம்னா ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்றோம்னா அந்த நம்பரை வந்து நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர். டிவைசர் அப்படிங்கிறது எனக்கு இங்க y இன்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். ஓகேங்களா. இதுதான் முக்கியமான ஃபார்முலாவும் கூட. டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எனக்கு டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜர் நம்பர் எக்ஸ், டிவைசர் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கான ஸ்மாலர் நம்பர் ஒய், கோஷன்ட் எனக்கு 8ன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் ரிமைண்டர் 19. கிளியர்? ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிருக்க இந்த ஃபார்ம்ல இருந்து எக்ஸ் ஒய்யை நான் கண்டுபிடிக்கிறோம். இது என்னோட செகண்ட் ஃபார்ம். ஸோ இந்த செகண்ட் ஃபார்மை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 8y. ஸோ 8y plus 19 minus y equal to 642. இப்போ 8y minus y equal to 642 minus 19. இங்கே எனக்கு 7y ஆகும் அண்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா 642 minus 19 வந்து 326 623 y equal to 89. ஸோ ஒய்யோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 89 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 642 plus 89, 642 plus 89 equal to 731. So what will be that number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. What will be that larger number? So larger number பார்த்தோம்னா 731. ஓகேங்களா. அடுத்து the product of two numbers is 192. If the difference between these two numbers is 4, what is the sum of these two numbers? So first condition பார்த்தோம்னா ரெண்டு நம்பர். ஸோ முன்ன கொடுத்த சம் மாதிரி லார்ஜர் ஸ்மாலர் அப்படிலாம் கொடுக்கல, ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 192. If the difference between these two numbers is 4, difference between பார்த்தோம்னா x minus y வந்து
4 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ்? ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக x plus y the whole square equal to x minus y the whole square plus 4xy. அல்ஜிப்ரால முக்கியமான ஃபார்முலா. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறது தான். எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 192. ஸோ 4 ஸ்கொயர்னு பார்த்தோம்னா 16 அண்ட் 4 இன்ட்டு 192 இஸ் 867. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா 487. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 25க்கு மேலே அண்ட் 30க்குள்ளார தான் இந்த ஸ்கொயர் நம்பர் இருக்க போகுது. ஸோ அப்போ 8 வருங்களா யூனிட் பிளேஸை கன்சிடர் பண்ணும்போது. ஸோ 28 என்னோட ஆன்சர். ஸோ நீங்கள் ஃபார்முலா பிரகாரம் அதாவது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறீங்கன்னா இது ஸ்கொயர் நம்பராக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் தேவையே இல்லை. கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பராக தான் நமக்கு கிடைக்க போகுதுங்களா. ஆன்சர் வந்து 28. A student was asked to multiply a certain number by 25. He multiplied it by 52 and got the answer more than the correct one by 324. The number to be multiplied was. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த நம்பர் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக 25 ஆல் மல்டிப்ளை பண்ணும் சரிங்களா. 25 ஆல் தான் அந்த நம்பரை ஒரிஜினலாக மல்டிப்ளை பண்ண வேண்டியது. பட் மிஸ்டேக்காக அவர் என்ன இன்டூ பண்ணுறாரு, 52ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஒரிஜினலோட ஒரு ஆன்சர் வந்திருக்குங்களா. ஸோ ஒரிஜினலாக பார்த்தோம்னா ஏன்னு வச்சுக்கலாம். அண்டு இது வந்து மிஸ்டேக்கான நம்பர், இதை நம்ம பின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 324 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு 52x minus 25x equal to 324. ஸோ 52 minus 25 அப்படிங்கிறது 27x is equal to 324 and x equal to கண்டிப்பாக இது divisible தான் இருக்கும். 324 by 27 பார்த்தோம்னா 127 and 54 ஸோ 12 ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து எனக்கு 12. A cricket team has played 12 matches and lost 3 matches. What is the fraction of matches won by them? ஸோ ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, அவங்க டோட்டலாக 12 மேட்ச் விளையாடுறாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி தான். 12 மேட்ச் விளையாடுறாங்க, அதில் 3 மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 மேட்ச் வந்து வின் பண்ணல. அப்போ வின் பண்ண மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 9 மேட்ச். 9 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த மேட்சஸ் ஒன் பை தேம். ஃப்ராக்ஷன் ஆஃப் மேட்சஸ் ஒன் பை தேம், வின் பண்ணது எத்தனை மேட்ச் அதுவும் ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்கன்னா. ஸோ அப்போ 9/12. ஸோ 3/4. ஆன்சர் வந்து 3/4. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். The length of new highway constructed recently is 1 kilometer and designed to plant floral at the gap of 20 meter in both sides of the highway. What is the total number of plants required? ஸோ ஒரு பெரிய ஹைவே இருக்குங்க. இப்போ தான் ரீசெண்டாக கட்டின ஒரு ஹைவே, அதோட லென்த்து பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் இங்கே செடி வைக்கிறாங்க. செடி வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. 2 செடிக்கான கேப் பார்த்தோம்னா 20 மீட்டர். ஸோ அந்த மாதிரி இந்த 1 கிலோமீட்டர் ஹைவேல அவங்களால எத்தனை செடி 2 பக்கமும் போத் சைட்ஸ் 2 பக்கமும் டோட்டலாக எத்தனை பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு, அதாவது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டருங்களா. இப்போ 1000 மீட்டர் ஒரு சைடு ஹைவே ஓகேங்களா, ஒன் சைடு.
by 20 meter equal to பார்த்தோம்னா 50 plants. ஸோ இந்த 20 meter கேப்ல 50 plants plus 1 equal to 51 plants வந்து ஒரு சைடில் பிளான் பண்ண முடியும். ஸோ ஏன் இந்த இடத்துல நான் +1 போடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அது தெரிஞ்சுக்கும்போது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு 50 மீட்டர் ஓகேங்களா, 50 மீட்டர் கொண்ட ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் நான் 25 மீட்டருக்கு நடுவில் 25 மீட்டர் கேப்பில் பிளான்ட்டை வந்து நடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட் நடுறேன், 25 மீட்டர் கழித்து ஒரு பிளான்ட் நான் வைக்கிறேன். அடுத்ததாக ஒரு 25 மீட்டர் கழித்து இன்னொரு பிளான்ட் வைக்கிறேன். அப்போ 1 2 3. பட் நான் இங்கே கேன்சல் பண்ணும்போது, அதாவது இந்த ஸ்டெப்பில் பண்ணும்போது 50/25 அப்படின்னு போடும்போது 2 வருது. ஸோ அப்போ +1 = 3. இந்த +1 எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு பிளான்ட்டை எப்பயுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி டிவிஷன் பண்ணும்போது, ஓகேங்களா. ஸோ அதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு சைடோட லென்த்தில் வந்து எனக்கு 51 வருதுன்னா இன்னொரு சைட்லேயும் 51. அப்போ டோட்டல் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 102, ஓகேங்களா. ஸோ 102 பிளான்ஸ். ஸோ இந்த டிவிஷன் பண்ணும்போது இந்த +1 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த இடத்துல தான் நம்ம மோஸ்ட்லி தப்பு பண்ணுறதே. ஆயில் ஸ்டோர்ட் இன் a tin with a capacity of 4/5 of the volume of the tin. When 6 bottles of oil was taken out and then 4 bottles of oil poured into it, now the oil in the tank is 3/4 full. If total oil is filled in the bottles, how many are required? So ஒரு டின் இருக்கு. இனிஷியலாக இந்த டின்னில் இருக்கக்கூடிய ஆயிலோட லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 4/5 of the volume of the tin. இந்த டின்னோட வால்யூமில் 4/5 மட்டும்தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்போ எனக்கு இதில் இருக்கக்கூடிய டின்னோட வால்யூமும் தெரியாது, அதே மாதிரி ஆயிலோட கெப்பாசிட்டியும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா when 6 bottles of oil. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாட்டிலை வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி இதே மாதிரி 6 பாட்டில் ஆஃப் ஆயிலை வந்து வெளியெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் 4 பாட்டில் ஆஃப் ஆயிலை மறுபடியும் போர் பண்ணுறாங்க. ஸோ -6 6 பாட்டில் வெளியெடுக்கிறாங்க ப்ளஸ் 4 பாட்டில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கண்டென்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 3/4 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு இந்த டோட்டல் குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா, அதாவது 4/5 ஆயில், இதை நான் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா எனக்கு எவ்வளவு பாட்டில்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் நான் எக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஆயிலோட இனிஷியல் வால்யூம் எனக்கு தெரியாது. ஸோ 4/5 ஆஃப் எக்ஸ் இதுதான் எனக்கு இனிஷியலாக இருக்கக்கூடியது. அதில் 6 பாட்டில் வெளியெடுக்கிறோம், 4 பாட்டில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்டன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 3/4 ஆஃப் எக்ஸ். கிளியர்? ரொம்ப சிம்பிள். ஸோ 4/5x minus 3/4x equal to 2. And 16 minus 15 by x out x 20 equal to 2. 16 minus 15 அப்படிங்கிறது வந்து x equal to 40ங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 40. அப்போ அதுக்கு தேவைப்படக்கூடிய பாட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 40 பாட்டிலில் என்னால் ஃபில் பண்ண முடியும். அடுத்து 2 pencils of 24 cm and 42 cm are taken and decided to make pencils of equal size. Then minimum number of similar pencils made is. ஸோ சாரிங்க, இது தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணல, மறந்துட்டேன், சாரி. ஸோ நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. இப்போ 2 பென்சில் இருக்குங்க. 2 பென்சிலோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பென்சிலோட லென்த் வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொரு பென்சிலோட லென்த் வந்து 42 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த 2 பென்சிலுமே ஒன்றா
செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது 24 சென்டிமீட்டர், இது 42 சென்டிமீட்டர். ஸோ 1 ஆனதுக்கு அப்புறமா இந்த பென்சிலோட டோட்டல் லென்த் அப்படிங்கிறது எனக்கு என்னவாகுது, 66 அப்படிங்கிறது மாறுது. ஸோ அப்போ டோட்டலாக ரெண்டு பென்சிலோட லென்த்தும் டோட்டல் லென்த்து பார்த்தோன்னா 66. இதை நான் ஈக்குவலாக பிரிக்கணும், ஈக்குவல் சைஸில் நான் கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் சைஸில் கட் பண்ணுறோம்னா இப்போ 24 அப்படிங்கிறத நான் ஈக்குவல் சைஸில் கட் பண்ணுறேன்னா பை ஏதோ ஒரு நம்பர் டிவிஷன், எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 4 சென்டிமீட்டரில் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 நான் கட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த இடத்துல 6 பென்சில் வரும். அந்த மாதிரி 2 விதமான எனக்கு லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதோட HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? HCF. ஸோ HCF ஆஃப் 24 and 42 ஈக்குவல் டு HCF அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 6. ஓகேங்களா? இப்போ டோட்டல் லென்த் அப்படிங்கிறது எனக்கு 66 அப்படின்னு வந்திருக்கு. என்னோட HCF 6, ஸோ ஈக்குவல் டு 11. ஈக்குவல் சைஸில் என்னால் 6 பென்சிலை உருவாக்க முடியும். ஓகேங்களா? சாரி 11 பென்சிலை இந்த 2 லென்த்லேருந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் லென்த் கொடுத்துட்டாங்கன்னா அதோட HCF கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதோட டோட்டல் லென்த்தில் டிவிஷன் பண்ணால் உங்களுக்கு எத்தனை பென்சில் அதுலேருந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். A gardener plans to plant 36 mango trees, 144 orange trees and 234 apple trees in his garden. If he wants to plant the equal number of trees in every row with a condition of same variety to be planted in one row, then the maximum of rows in his garden is. ஸோ கார்டனோட லென்த்து அதை பற்றி எதுவுமே கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா மேங்கோ ட்ரீஸ். ஸோ மேங்கோ ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 36 மேங்கோ ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஆரஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 144 இருக்குது. ஆப்பிள் பார்த்தோம்னா 234 இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன பிளான்ட்லாம் வந்து பிளான்ட் பண்ணும் ஒரு கார்டனர். அதுலேயும் கண்டிஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் எவ்ரி ரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தோம்னா ஒரு 6 இது நடுறாருன்னா 2வது ரோலையும் 6 தான் நட போகிறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஈக்குவல் நம்பர். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கொஷின் அதை பற்றி, அதே தான் இது இங்கேயும் கான்செப்ட். ஸோ அதில் இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம்னா ஒரு இடத்துல, அதாவது இந்த ஒரு ரோவில் மேங்கோ ட்ரீஸ் மட்டும்தான் பதிக்கணும், ஆரஞ்சோ ஆப்பிளோ கலந்துடக்கூடாது இந்த ரோவில். அடுத்ததாக பார்த்தோம்னா ஆப்பிள் மட்டும்தான் இருக்கணும், அதே மாதிரி அடுத்த ரோவில் ஆரஞ்சு மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி சேம் வெரைட்டி ஆஃப் பிளான்ட் மட்டும்தான் இருக்கணும், கலந்துடக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோம், HCF எடுத்தோம். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 வேல்யூக்கும் நம்ம HCF எடுக்கிறோம். HCF ஆஃப் 36, 144, 234. ஸோ HCF ஆஃப் திஸ் நம்பர்னு பார்த்தோம்னா 18. ஓகேங்களா? அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ 4 and 7, 1 and 4. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் பார்த்தோம்னா 414. 414 by 18, 9207. and again 9 table பார்த்தோம்னா 2 and 3. ஸோ 23 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 23 ரோஸ் வந்து அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும் எல்லா பிளான்ட்டையுமே வந்து பிளான் பண்ணுறதுக்காக. which one of the following numbers is divisible by 11? இது ரொம்ப ஈஸியான இதுவும் கூட, ஆப்ஷன்லேருந்து டேரெக்டாக போகிற மாதிரி தான். ஸோ ஒரு நம்பர்
11ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா அதோட ஆட் பிளேசஸும் ஈவன் பிளேசஸும் நாம் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டிவிசிபிள் பை 11ஆக வரணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1 3 3 1 வச்சுக்கலாம். இதில் ஆட் பிளேசஸ் 1 + 3 மைனஸ் ஈவன் பிளேசஸ் 3 + 1. ஸோ 4 - 4 = 0. ஸோ இதுவும் டிவிசிபிள் பை 11. அண்ட் 11 வந்தாலும் சரி இல்லை 0 வந்தாலும் சரி அந்த நம்பர் டிவிசிபிள் பை 11 தான். ஓகேங்களா? கிளியர்? ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு சம்மா நம்ம பார்த்தோம்னா 4 8 3 2 7 1 8. So 4 + 3 7 14 14 + 8 22 minus 10 10 + 1 11 = 11. ஸோ இந்த நம்பர் என்னோட டிவிசிபிள் பை 11 ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 4832 ஓகேங்களா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.